கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இளகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என அன்பானவர்களே, ஒரு ராஜாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை வந்தது. உடனே அவன் என்ன செய்கிறான்? அந்த இடத்திலேயே தன்னை தாழ்த்துகிறான், ஆண்டவருக்கு முன்பாக பணிகிறான், வஸ்திரங்களை கிழிக்கிறான், ஆண்டவருக்கு முன்பாக அழுது ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனுடைய அழுகையின் ஜெபத்தை கேட்டார். இதில் வரக்கூடிய முக்கியமான ஒரு காரியம், தன்னை தாழ்த்தி. ஆண்டவருக்கு முன்பதாக எவன் தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறானோ, எவன் தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் செய்கிறானோ, எவன் தன்னை தாழ்த்தி அழுகிறானோ, அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான காரியங்களை செய்வார், ஒரு மகிமையான காரியங்களை செய்வார், ஒரு ஆச்சரியமான காரியங்களை செய்வார், ஒரு அற்புதமான காரியங்களை செய்வார். அப்ப நம்ம ஆண்டவருக்கு தேவை தாழ்மை. ஆண்டவருக்கு தேவை அவர் பாதபடியில வீழ்ந்து கிடப்பது. ஆண்டவருக்கு தேவை நம்முடைய இருதயம் இளகி அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது. இதுவரைக்கும் நம்ம நிறைய ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிருக்கலாம். தேவ எச்சரிப்பு நமக்கு வரும் பொழுது, நம்மை தாழ்த்தும் பொழுது, தேவனுடைய வார்த்தை நமக்கு எதிராக வரும் பொழுது, நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அவர் சொன்ன எந்த ஒரு காரியமும் நமக்கு நடக்காதபடி அவர் மனம் இறங்கி நமக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுக்கின்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கவனத்தோடு செயல்படுவோமா? கவனமாக வாழ்வோமா? நம்மை தாழ்த்துகிறதிலே முந்திக் கொள்வோமா? நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, நீர் பாராட்டின கிருபைக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நன்றி. எங்களை தாழ்த்தி நாங்கள் உம்முடைய பாதவடியில வீழ்ந்து கிடக்கின்ற அனுபவங்களை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.